தூத்துக்குடி +2 மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 98 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி வேடநத்தம் பகுதி பள்ளி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவியின் புகைப்படம் விவரங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் எச்சரித்துள்ளார். 98 சிசிடிவி கேமராக்கள் நான் திருப்பி சொல்கிறேன். சம்பவ இடத்துல நேரடியாக இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இதுக்கு 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேட்டுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியாக டீம்ஸ். அதுக்கப்புறம் சம்பவ இடத்தை நீங்கள் சுற்றியே பார்த்தீங்கன்னா வேடநத்தம், வேப்பிலோடை, புதூர், அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், இந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்குது. வேடநத்த கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தோராயமாக ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு அந்த 800 நபர் ஆண்களில் அதை விசாரிக்கிறதுக்கு அந்த 800 நபர் ஆண்கள் ஏன் அதை பண்ணியிருக்கக்கூடாது, அதில் சந்தேகத்தின்படியாக எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிற உண்மைகள், இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்னைக்கு இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்தில் எங்கே இருந்தாங்க அப்படின்றத தனியாக அதை விசாரிக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸு, ஜெயில் ரிலீஸு, கன்விக்டட் அஃபெண்டர்ஸு ஒரு 461 கிரிமினல்ஸை டைரெக்டாகவும் சரி டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாகவும் சரி இந்த வழக்கை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சதை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் சமூக வலைதளங்கள்லையும் சரி, சில பிரிண்ட் மீடியாஸ்லையும் சரி, சில பொதுமக்கள் பேனர்ஸாகவும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய புகைப்படத்தையும் பெயரையோ தேவையில்லாமல் பயன்படுத்துறீங்க. அது சட்டப்படி ஒரு குற்றம். இது வரைக்கும் 6 வழக்குகள் நம்ம பதிஞ்சிருக்கோம். குழந்தையுடைய பெயரையோ இல்லை புகைப்படத்தையோ வெளியிடுறாங்களோ அவங்களுடைய அந்த நபர்கள் மேலேயும் சரி, அந்த நபர்கள் பின்னணியில் இருக்கவங்க யார் இந்த மாதிரி பண்ண தூண்டுறாங்களோ அவங்க மேலேயும் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்டில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போது சிசிடிவி கேமராஸை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் 10 சிசிடிவி மினிமம் ஒரு கிராமங்களில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். போலீஸ் பப்ளிக் கோஆப்ரேஷனில் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதிகப்படியான சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பிங்க் பீட்டாக பெண் போலீஸை, விமன் போலீஸை மார்ச் பண்ணி இன்னும் குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை எல்லா முயற்சிகளும் எடுக்கும். அந்த 5 நபர் நான் திருப்பி சொல்கிறேன், அந்த 5 நபர்களுமே சஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த 5 நபர்கள் சஸ்பெக்ட்ஸோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். ஆனால் அந்த 5 நபர்களில் எந்த நபருமே நம்ம கைது எஃபெக்ட் பண்ணல. அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய போதுமான சாட்சிகள் இருக்கிறதுனால தான், எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணோம். செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தாங்க. செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். அதுக்கான எவிடன்சஸ்க்கு நம்ம சேகரித்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சார்ஜ் ஷீட் உடனே ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணிடுவோம். எந்த ஒரு அழுத்தத்துக்கு காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு நபர் கன்ஃபெஷன் பண்ணிட்டாங்கிறதுக்காகவோ நாங்கள் கைதை எஃபெக்ட் பண்ணலை. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நாளை தங்கள் மகளின் உடலை வாங்கி நல்லடக்கம் செய்ய உள்ளதாக மாணவியின் தந்தை தெரிவித்துள்ளார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். இன்றைக்கி 10 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால நாளை காலையில் என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடி போகிறோம். என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? அது வாங்கி நாளைக்கு நல்லடக்கம் செய்ய போகிறோம். அடுத்து இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்கு, என்ன காரணம்? அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். கூடலூர் ஊசிமலை காட்சி முனையில் செல்ஃபி எடுக்கும் போது பாறையிலிருந்து தவறி விழுந்த நபர் உயிருக்கு போராடி வருகிறார். சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணி சிவகுருநாதன் செல்ஃபி எடுப்பதற்காக மலை முகட்டில் ஏறியுள்ளார். அப்போது தவறுதலாக அடர்ந்த பள்ளத்தாக்கில் அவர் விழுந்துள்ளார். தற்போது அவரை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட அவரது புகைப்படமும் வெளியாகியுள்ளது. அவர் முகத்தடி
கல்லூரியில் வைத்தே மாணவி மீது காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியை அதே கல்லூரியில் படிக்கும் மாணவர் அவமதித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்த மாணவியிடம் தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேராசிரியர் மற்றும் போலீசில் மாணவி புகார் அளித்த நிலையில் ஆத்திரமடைந்த மாணவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கேண்டீனில் இருந்த மாணவி மற்றும் அவருடன் இருந்த மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாணவியை காலணியால் தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து துவாக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் 5 மாத பெண் குழந்தை கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமச்சந்திரம் பாறைக்கோட்டை கிராமத்தில் 5 மாத பெண் குழந்தை கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசன் சத்தியவாணி தம்பதியின் பெண் குழந்தை கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். 2வது பெண் குழந்தை என்பதால் கொலை செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என குழந்தையின் பெற்றோரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் வீட்டருகே இளைஞர்கள் சிகரெட் பிடித்ததால் அடிதடி ஏற்பட்டது. சென்னை வளசரவாக்கம் பிரகாசம் சாலையில் வீட்டருகே இளைஞர்கள் சிகரெட் பிடித்ததால் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பகுதியில் ஜமால் என்பவர் வீடு மற்றும் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். அருகிலுள்ள வணிக வளாகத்தில் டீ கடைக்கு வரும் இளைஞர்கள் வீட்டு முன் நின்று சிகரெட் பிடிப்பதுடன் பெண்களை தவறாக பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டி ஜமால் ஏற்கனவே எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் இதே பிரச்சினை ஏற்பட்டு வாக்குவாதம் தீவிரமடைந்து இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து இரு தரப்பினரும் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளதாக ஜமாலின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் சலூன் கடைக்காரரை கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை வடபழனியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் சலூன் கடைக்காரரை கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடபழனி புலியூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் சலூன் கடை நடத்தி வருகிறார். திருமணமான இவர் பெண் ஒருவருடன் தவறான உறவில் இருந்து கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு கடை முன்பு தூங்கிக் கொண்டிருந்த பாலாஜியை ஆட்டோவில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார். முதற்கட்ட விசாரணையில் பெண்ணின் கணவரே இந்த தாக்குதலுக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தப்பியோடியவர்களை சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் தேடி வருகின்றனர். மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூரில் உள்ள தனியார் எரிவாயு நிரப்பும் மையத்தில் திடீர் கேஸ் கசிவு ஏற்பட்டு பெரும் பரபரப்பு நிலவியது. பைப்லைனில் ஏற்பட்ட இந்த கசிவினால் அபாய ஒலி எழுப்பப்பட்டு அங்கிருந்த 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்களும் நிறுவன பொறியாளர்களும் சுமார் 2 மணி நேரம் போராடி கசிவை முழுமையாக கட்டுப்படுத்தினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் மற்றும் கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் அங்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பழைய இரும்பு கடை உரிமையாளர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். விக்ரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த வனராஜ் என்பவர் நடத்தி வந்த கடையில் மாயாண்டி என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். மாயாண்டியின் வேலை பிடிக்காததால் அவரை வேலையை விட்டு நிற்குமாறு வனராஜ் கூறியுள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த மாயாண்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு குடோனில் வைத்து வனராஜை இரும்பு கம்பியால் அடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள விக்ரமசிங்கபுரம் காவல்துறையினர் மாயாண்டியை கைது செய்து இந்த கொலைக்கு பணத்தகராறு காரணமா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி உள்ளதா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் மின்வாரியத்தில் புகார் அளித்த விவசாயி அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மின் வாரியத்திற்கு புகார் அளித்த விவகாரத்தில் விவசாயி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேல்கரைப்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் தனது தோட்டத்திற்கு அருகே மகாலிங்கம் என்பவர் செய்த மின்சார முறைகேடு குறித்து புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் மகாலிங்கம் மற்றும் அருண்குமார் ஆகியோர் கட்டை கம்பியால் தாக்கியதில் படுகாயமடைந்த வடிவேல் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக மகாலிங்கம், அருண்குமார் மற்றும் இவர்களுக்கு உதவி செய்த முத்துக்குமார் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையால் பெண்ணின் உடல்நலம் மோசமானதாக குற்றம் சாட்டி பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடலூரில் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைக்கு பின் பெண்ணின் உடல்நிலை மோசமானதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விமலா குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின் வயிற்றில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவமனையில் மீண்டும் சேர்க்கப்பட்ட நிலையில் குளுக்கோஸ் செலுத்திய போது வலிப்பு ஏற்பட்டதால் அவரை மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றினர். அப்போது உறவினர்களுக்கு முன் தகவல் அளிக்காமல் மாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டாக்டர் என்ன பண்ணாங்க, வந்த பேஷண்ட்டுக்கு உயிரை காப்பாற்றுவாங்களாம், உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களாம். அவங்களுக்கு என்ன அவசரம், என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே கேட்கலாம்ல. எதனால அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சு, எதனால நுரை வந்துச்சு, எதனால மூச்சு போச்சுன்னு கேட்கல. அவங்க பாட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, மூச்சை மட்டும் கொடுத்தாங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்லலை. ஆக்சிஜன் கொடுத்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வித சம்மந்தமும் இல்லை, நீ என்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. சேர்த்தாவது ராகுல் டாக்டர், நான் எப்படி கையெழுத்து போட்டு வாங்குவேன்? வண்டி முன்னாக்க நின்று நாங்கள் 2 பேரும் வண்டியை விடவே மாட்டோம்னா, வண்டி எடுத்தினா டிரைவர் அடிப்பண்ண எப்படி சொன்ன வண்டி எடுக்காதீங்க, எனக்கு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போறீங்க, டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும், இங்கேருந்து எடுத்து போட்டுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும், இங்கே அட்மிஷன் பண்ணால் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் எப்படிங்க என் தங்கச்சி விட்டு போறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கான எந்த ஒரு ரீசனும் சொல்ல. போலீஸ்காரங்க சொன்னது என்னன்னா, உனக்கு எல்லா ரீசனையும் வந்து நான் அங்கே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி ஆம்புலன்ஸ் இடிச்சு தள்ளிட்டு நேராக எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். சென்னை கொடுங்கையூரில் நள்ளிரவில் அடுத்தடுத்த கடைகளில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களால் பரபரப்பு நிலவியது. வேதாந்த முருகப்பன் நாயக்கன் சாலையில் உள்ள மருந்தகம் மற்றும் நகைக்கடையின் பூட்டை உடைத்து திருடர்கள் உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது சத்தம் கேட்டு பொதுமக்கள் திரண்டதால் கொள்ளையர்கள் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பி ஓடினர். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கொடுங்கையூர் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஓசூரில் நள்ளிரவில் வாகனங்களுக்கு தீ வைக்கும் மர்ம நபரால் மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. ஹொசூரில் வீட்டின் அருகே மாட்டு கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 2 இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலானதுடன் ஒரு காரும் சேதமடைந்தது. ஏற்கனவே கடந்த 15ஆம் தேதியும் இதேபோல ஒரு வாகனம் மர்ம நபர்களால் எரிக்கப்பட்ட நிலையில் தொடர் தீ வைப்பு சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 100 நாட்டுக்கோழிகளுக்காக வியாபாரி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு அவரது இருசக்கர வாகனத்துடன் புதைக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரைச் சேர்ந்த நாட்டுக்கோழி வியாபாரி சங்கர் கடந்த 11ஆம் தேதி வியாபாரத்திற்காக போளூர் வந்துள்ளார். அங்குள்ள உணவகம் ஒன்றில் அவருக்கு அறிமுகமான அலங்கார மங்கலத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற இளைஞர் சங்கரிடமிருந்த 100 கோழிகளையும் மொத்தமாக வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளார். அன்றைய இரவு தங்குவதற்கு இடமில்லாததால் சக்திவேலின் பம்ப் செட் அறையில் தங்கிய சங்கர் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் சக்திவேலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை மறைக்க திட்டமிட்ட சக்திவேல் தனது தந்தை ஏழுமலை மற்றும் தாய் சக்தியுடன் உதவியுடன் சங்கரின் உடலையும் அவர் கொண்டு வந்த 100 கோழிகளையும் அவரது வாகனத்தையும் அங்கேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர். 8 நாட்களாக சங்கரை தேடி வந்த அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் செல்போன் சிக்னலை வைத்து போளூர் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ரகசிய கண்காணிப்பில் இருந்தபோது போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாது என சக்திவேல் சத்தமாக பேசியதை வைத்து போலீசார் 3 பேரையும் கச்சிதமாக கைது செய்தனர். கொலை செய்யப்பட்ட சங்கரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு சிறிய தகராறு கொலையில் முடிந்து ஒரு குடும்பமே சிறைக்கு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் 64 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் 64 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாங்காக்கில் இருந்து வந்த 4 பயணிகளை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் இடைமறித்து சோதனை செய்தபோது அவர்களிடம் இருந்து 64 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒருவர் வெளிநாட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. பஞ்சாபில் பணத்தை திருடியதாக கூறி 3 இளைஞர்களை டிராக்டரில் கட்டி வைத்து இழுத்துச் சென்ற கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. பஞ்சாபில் பணத்தை திருடிய சந்தேகத்தில் 3 இளைஞர்கள் மீது கிராம மக்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டான்டரன் பகுதியில் பணம் மற்றும் செல்போனை திருடியதாக குற்றம் சாட்டி இளைஞர்களை அப்பகுதியினர் பிடித்தனர். பின்னர் கைகளை டிராக்டரில் கட்டி தடியால் தாக்கியதுடன் கிராமம் முழுவதும் இழுத்து சென்ற சம்பவம் சமூக வலைதளத்தில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டதாக கிராம மக்களுக்கு எதிராக விமர்சனம் எழுந்துள்ளது. கன்னியாகுமரியில் கல்லூரிக்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை முன்னாள் மாணவர் ஒருவர் அடித்து உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கோணம் அரசு கலைக்கல்லூரியில் முன்னாள் மாணவர் ஒருவர் திடீரென கல்லூரிக்குள் புகுந்து அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். தகவல் அறிந்து போலீசார் வருவதற்குள் அவர் தப்பிச் சென்றார். விசாரணையில் மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பரத் கர்ணன் கல்லூரியில் படித்தபோது வருகை குறைவால் தேர்வு எழுத முடியாத நிலையில் அதற்கு காரணம் ஒரு ஆசிரியையே என குற்றம் சாட்டி இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நேசமணி நகர் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பரத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர்.